நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். கடக ராசி நேர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? நம்மளுடைய கடகராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்கள் மீது அதிக அக்கறை, தன் உடன் இருப்பவர்களை தன்னை போல் அதிகமான அக்கறை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாத்தையும் தியாகம் செய்யும் குணம். தான் கூட இருப்பவங்க உண்மையானவங்க, தான் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா எதனாலும் கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆற்றல் உண்டு. அம்மா மேலே அதிக பாசம், அப்பா மேலே அளவு கடந்த பாசம், இந்த ரெண்டுமே ஒரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கிறது தான் கடகராசி. எனக்காண்டி எதுவுமே இல்லையா, என் கூட இருக்கவங்களுக்காண்டி எதுனாலும் செய்வேன். எனக்கு கிடைக்குதோ இல்லையோ கூட இருக்கவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிருவேன். நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இயல்பாகவே இந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். நண்பர்களுக்கு ஒன்றுனா துடிச்சிருவீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனையா, நான் என் வேலையை அப்புறம் பார்க்க, என் ஃப்ரெண்டுக்காண்டி செய்ய நான் ரெடி அப்படின்னு சொல்லி செய்வீங்க. ஆனால் உங்களை எல்லாரும் வச்சு செய்வாங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா கடகராசி ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ராசி. உண்மையான பாசம் இருக்குன்னா என்னன்னாலும் நான் செய்ய ரெடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் தன்னுடைய பாசத்தை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பாசம் கிடைக்கும் நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ராசி நேயர்களில் கடகராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள். ஆனால் அடிமலை அடி வச்சு செஞ்சாங்க. உண்மையான பாசம்னா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளை அடிச்சிட்டாங்களே, நம்மளை வச்சு ஏமாற்றிட்டாங்களே, பெரிய ஒரு லாக் ஆகிட்டேனே, இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு கொடுத்த விஷயம். நீங்கள் கொடுத்ததெல்லாம் அன்பு, அவர்கள் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு வேதனையும் போராட்டமும். அதிகமாக கடகராசிக்காரங்க அப்படித்தான் இருந்திருக்கீங்க. அது இந்த 2.5 வருஷ காலம் சொல்லவே தேவையில்லை. எங்கேருந்து அடிக்கானே தெரியலையா, சுற்றி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அடிக்காங்க சொல்லி நான் போய் வேறு இடத்துல போய் உட்காந்தேன், அந்த இடத்துலையும் அடிக்கிறாங்க. முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன். இந்த 1.5 வருஷமாக முயற்சி எடுத்து கடகராசிக்காரங்க முயற்சியில் அடி வாங்கி முயற்சினா எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம். உங்களை விட வயது சின்ன வயசு ஒரு சுல்லா மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்கள என்ன நில ஒரு ஆளா அப்படின்னு கூட கேட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். என்னடா நம்ம வளர்த்து விட்டோம், நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளே மரியாதைலாம் பேசுகிறாங்களே, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்மளை ஏற்று பேசுறதுக்கான வாய்ப்பை கூட இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் போராட்டமும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக அதிகமாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே தேவையில்ல, வச்சு செஞ்சிருச்சு. 2023 நவம்பரில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினது ஆயிலிய நட்சத்திரம் தான். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அடிமலை அடி வச்சு செதுக்கி பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அதுக்கடுத்தபடியாக தான் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு லாக், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்ற சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுத்தது. ஸோ இவ்வளோ தாக்கங்கள், இவ்வளோ போராட்டங்கள். கடகராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்தார், அவர் வச்சு செஞ்சார். இப்போ அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் 9க்கு போயிட்டு 8ஆம் இடத்துக்கு 9ல் உட்கார்ந்த ராகு பகவான் வர்றார். 3ஆம் இடத்துல அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ இந்த நிலையில் இந்த கிரகங்கள் மாறும்பொழுது ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு, ஏமாற்றம் இருக்குமா, தேவையில்லாத பிரச்சனை இருக்குமா? கேது 2க்கு வராரே, போராட்டம் இருக்குமா, தேவையில்லாத அதிகமான பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு மனசுக்குள்ளே ஆழ்ந்த சிந்தனையுடன் பயணிக்கின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னவென்றால், ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கேது 2ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றங்கள் அதிகமாக இருக்க தான் செய்து.
ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்க தான் போகிறீங்க. இந்த 2025, 26 உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உறுதியாக கிரகங்கள் தரப்போகிறது. என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டமான சூழ்நிலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இது கோச்சார ரீதியான பொது பலன்களை இது உங்களுடைய ஜாதகத்தில் 20-30% வேலை பார்க்கும். இதை தவிர்த்து உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் உண்மை என்று கருதினால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை கொடுங்க. எதிர்காலத்தில் இப்போ என்ன நடக்க போகுது, இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் தடையை உடைக்க போகிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், எது எடுத்தாலும் பிரச்சனைன்னு சொல்ல பார்த்தீங்களா, இனிமேல் எது எடுத்தாலும் வெற்றி, தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இனிமேல் இருக்கும். மனசில் ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் போராட்டம் அப்படிங்கிற நிலை மாறி, இதையும் இல்லை எதையும் செய்வேன், எப்படியும் செய்வேன், என்னால் முடியுங்கயா, இனிமேல் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கடகராசினியர்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார். தடைகளை தகர்த்தெறிந்து, பிரச்சனைகளை உடைத்தெறிந்து வெற்றிகளை கொடுப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. இவ்வளவு நாட்களாக உங்கள் அப்பா வழி சொத்துல ஏற்பட்ட வில்லங்கம், பிரச்சனை, கவலை எல்லாம் உடைந்து உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக, உங்கள் அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பதவி உயர்வில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தால், உங்களை புரியாமல் உங்களிடம் அதிக விவாதங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்தி இருந்தால், அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு பேசுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வான செயல்பாடுகள் ஏற்படும். அதேபோல் கடகராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இளைய ஊழியர்கள், அதாவது உங்களை விட வயது குறைந்த இளைய ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார்கள். இவ்வளோ நாளாக கூட இருக்கவங்க எவ்வளோ தூரம் உங்களை தொல்லை பண்ணாலும் நீங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செஞ்சீங்க பார்த்தீங்களா, அந்த நன்மைக்கான பலன்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க தவறை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, அண்ணே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அக்கா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கே புரியுது நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமே என்னால் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி அவங்க உங்களிடம் சரணாகதி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையை இழந்த கடகராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஐடி ஃபீல்டு மற்றும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள், ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் இந்த 2025-26 நல்ல படிப்பும் மாணவர்களாக பெயர் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுடைய அறிவு ஆற்றல் அதிகமாக வளரும். கணிதம், ஆங்கிலம், அதே போல் பார்த்தீங்கன்னா பிற மொழிகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். தமிழில் சொல்லவே தேவையில்லை, உங்களை மாதிரி தமிழை படிக்கிற வேறு யாருமே இருக்க முடியாது. எப்போயுமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மட்டும் தமிழ் ரொம்ப அற்புதமாக வரும், சூப்பராக பேசுவீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் பேச்சிலே தமிழ், தூய தமிழ் இருக்கும், துல்லியமான தமிழ் இருக்கும், தூய தமிழ் இருக்கும். அதை அப்படியே பர்ஃபெக்டாக பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன் வாங்கி வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்பொழுது கடகராசிக்காரங்க ஏங்க கவலைப்பட போகிறீங்க? கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க. ராகு 8க்கு வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8க்கு வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் யோகம் உண்டு, எதிர்பாராத பணவரவுகள் வரும், எதிர்பாராத செயல்பாடுகள் நடைபெறும். எல்லாமே நீங்கள் நன்மையாக்க கற்றுக்கணும், நல்ல விஷயத்துக்காக கற்றுக்கணும், நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கணும்.
ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், தடையில்லாத பிரச்சனைகளை வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? ராகு பகவான் இடம் விட்டு இடம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தேவையில்லாமல் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடவே கூடாது. உங்களுடைய வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். வலது கண்ணில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதேபோல் ஹெல்த்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இரவில் ஒரு 9 மணிக்குள்ளே கடகராசிக்காரங்க சாப்பிட்றணும். 9 மணிக்கு கட்டாயமாக சாப்பிட்ருங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும். உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக வருவதற்கான கிரக நிலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக பயணிச்சிட்டிங்கன்னா அல்சர் பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் வேகமாக உங்களை சாப்பிட சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட உடன் இருப்பவர்கள் ஏதாச்சும் ஆசை வார்த்தை கூறி உங்களை அது கிடச்சிரும், இது கிடச்சிரும், நீ லாட்டரி சீட்டு வாங்கு, இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு போய் போடு, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்ல லாபம் இருக்குது, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இல்லாட்டி அதிக லாபம் தர சீட்டு போடு. ஸோ இப்படிலாம் யாரெல்லாம் உங்களை தூண்டுவதற்கான முயற்சியை எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. கட்டாயமாக அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது தூண்டுற மாதிரி முயற்சி எடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த விஷயங்களில் இந்த ராகு பகவான் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவார். அல்லது ஒரு என்னென்னா, ஒரு 10,000 போட்டால் 15,000 கொடுத்துருவார். ஆனால் திரும்ப என்ன பண்ணுவார், நீங்கள் நம்பிக்கை வந்துடும்ல, 15,000 வந்துருச்சுல, அப்போ 15,000 போட்டால் ஒரு 20,000 25,000 வந்துடுமா அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணிங்கன்னா அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவார். ஆசைப்படுற ஆசை பேராசைப்படுற அப்படின்னு லாக் பண்ணிடுவார். ஸோ அப்போ தூண்டுதலை ஏற்படுத்தி உங்களை லாக் பண்ணுறதுல ராகு மிகப்பெரிய ஆளுமை செலுத்துவார். நீங்கள் பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த 2025 to 26 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக, மகிழ்ச்சிகரமான வருடமாக உறுதியாக இருக்கும். தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த 2 வருஷம், இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கடகராசி அன்பர்கள்ட்ட யாராவது கடன் உதவிகள் கேட்டால் கொடுக்க வேண்டாம். உதவி எதிர்பாராமல் கொடுங்க. அதாவது திரும்ப பலன் எதிர்பார்க்கக்கூடாது, கொடுத்த காசை திரும்ப கொடுக்கக்கூடாது. அவங்க கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. கடன் கொடுக்கலும் தவறு, வாங்கலும் தவறுங்கிறத இந்த 2 வருஷம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் காசு இல்லைங்கிற சூழ்நிலை மாதிரி கையில் காசு, வீட்டில் காசு பணம் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் இருக்குங்கிற வார்த்தைகளை நீங்கள் இந்த ராகு பயிற்சியில் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்றால் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக நடக்கும் என்பது உண்மை. இந்த ராகு பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு உதவி, சாப்பாடு அல்லது உடைகள், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சாலையோரம் இருக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி. கடகராசியான நமக்கு 8ஆம் இடத்திற்கு ராகு வரார். கேது பகவான் 2ஆம் இடத்திற்கு வரார். நன்மையா அப்படின்னு பார்க்கலாம், தீமையா அப்படின்னு பார்க்கலாம். புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர் சொன்னது தான் சொல்கிறேன், நான் சொல்லலை. சித்தர்கள்லாம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சி அரிச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போனது. இந்த இடத்துல இன்னென்ன கிரகம் வந்தால் இன்னென்ன ராசிக்கு இது நடக்கும், அதை மாற்ற முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்திற்கு கடகம் ராகு வரும் பொழுது மரணத்திற்கு சமமான கண்டம் அப்படிங்கிறார் வியாகிரதயத்தை. 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், நல்லா தெரிஞ்சுக்க. ராகு அங்கே வரும்பொழுது கண்டிப்பாக ஆயுளுக்கு சம்மந்தமான ஒரு கண்டம், விஷபயம், மனோபயம், நாம்ளே விஷத்தை கையில் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருக்கணும்.
உயிருக்கு அபாயம், சரீர உபாதை, மனோவியாகுலம், மனோ விசாரம், ஜந்துக்களால் பயம். ஜந்துக்கள்னால் என்ன? பாம்பு, பல்லி, பூரா இந்த மாதிரி விஷமுள்ள ஜந்துக்களால் பயம், மரண பயம், ஆயுள் கண்டம். ஏன் இதை சொல்கிறேன்? இப்படி வெட்ட வெளிச்சமாக சொல்கிறாரு, இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் இதை காப்பாற்றிக்க முடியும். சூப்பராக இருக்குங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறது ஜோதிடம் கிடையாது. என்ன இருக்கோ அதை சொல்லணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதான் எச்சரிக்கையாக இருக்கலாம். அதற்காகத்தான் சொல்கிறது. இப்போ ஜீவஜந்துக்களால் பயம் அப்படின்னா என்ன? நான் சொன்ன மாதிரி பாம்பு, பல்லி, பூச்சி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷம் சம்பந்தமான இதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராஜகோபம், அரசாங்கத்தை பகைச்சிக்கிறது. ராஜகோபம்னா அது அரசாங்கம் தான். ராஜா அரசாங்கத்தை பகைச்சிக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, கிரிமினல் வழக்கு, இதெல்லாம் கொடுப்பார் ராகு. ராகு ரொம்ப ஒரு கொடியவன். அது 8ஆம் இடத்துல இருந்தால் பிரச்சனைகள், நரம்பு கோளாறுகள், மூளை மற்றும் நரம்பியல், வயிறு, தலை, சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநலக் கோளாறு, இது எல்லாத்தையும் கொடுப்பார். அதிக பிரயாணம், அதனால் சோர்வு, நண்பர்களால் அபகீர்த்தி. நம்ம நண்பர்களே நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது. அங்கே போய் இப்படி சொல்கிறது, இங்கே போய் இப்படி அவன் ஆகாதரா, ஆனால் நம்மக்கிட்ட நல்லா பேசுவான். அங்கே போய் நம்மளை பற்றி இல்லாத பற்ற வைப்பான், சுற்றி ஊருக்குள்ளே பேரை கெடுத்து வைப்பான். நண்பர்களால் அபகீர்த்தி. கீர்த்தினா புகழ், அபகீர்த்தினா புகழுக்கு எதிர்ப்பு. பொருள் களவு போகும், இருக்கிற பொருள் திருட்டு போயிடும். 8ல் ராகு வரும்பொழுது யாருக்கு? கடகராசிக்கு. நோயினால் பாதிப்பு அதிகம் ஏற்படும். ஏதோ ஒரு நோய் வாட்டி வதச்சுட்டே இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்த காரியங்கள் தடை உண்டாகும், எதிர்ப்புகள் அதிகரிக்கும். நல்லதுன்னா நல்லது நிறைய சொல்லலாம், கெட்டது இன்னும் எத்தனை வளர்த்துறது, பூரா கெட்டது தான். சொறி, சிரங்கு, தோல் நோய் இதெல்லாம் ஏற்படுது. கண்ணில் வியாதி வரும், கண் பிணி தோன்றும். பிரயாண செலவு, மருத்துவ செலவு, தீமை உண்டாகும். ஒன்றுமே சரியில்லை ராகு பயிற்சி. 8ஆம் இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் நன்மையை செய்யாது. முழுக்க ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய விதமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கடகராசிக்கு இருக்குது. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம்னு பேர். அந்த இடத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தட்டுப்பாடு, வீண் செலவு, எதிலும் ஒரு உற்சாகமின்மை, தொழில் மாற்றம், செய்கிற தொழிலில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். உறவினர்கள் உதவி இருக்காது. நம்ம உறவினர்கள் யாரும் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டான். நான் கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் தூக்கிடுப்பானா எவனு கிட்ட வர மாட்டான். உறவினர்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. புது நண்பர்களை நம்பி மோசம் போகிறது. புதுசாக நான் இருக்கு, வாடா மாப்பிள்ளை நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கூட்டிட்டு போய் இருக்கிறதையும் பிடிங்கி தின்ட்டு கை விட்டுட்டு போயிடுவாரு. யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதே சமயம் கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கல்வி கற்கக்கூடிய அமைப்பு, கல்வி கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இதில் பணியாற்றக்கூடிய அனைவரும், மாணவர்கள் முதற்கொண்டு அனைவருமே சிறப்பாக இருக்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியில். அப்போது கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த ராகு கேது பயிற்சியில் 100 மார்க்குக்கு 10 மார்க்கு தான் என்னால் போட முடியும். இது போக நம்ம என்ன விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால் உங்கள் சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்க்கணும். அதில் ராகு கேது எங்கே இருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இதில் பொறுத்த வரைக்கும் நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு நன்மை இல்லை தான். இந்த 10 மார்க்கே உங்கள் மனசாந்திக்கு திருப்திக்காகத்தான் போடுறேன். இதற்கும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்து, அதை ஏன்னா 1.5 வருஷம் இருக்க போகிறார். நான் சொன்ன பலன்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டால் கஷ்டம். சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நிம்மதியாக இருந்துக்கலாம். கடகராசியாகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக கேளுங்க. கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு நல்ல இலகிய மனம் கொண்டவங்க, தாய் உள்ளம் கொண்டவங்க, எல்லாரிடத்துலேயும் ஒரு நல்ல நட்பு அன்பு பாராட்டக்கூடியவங்க. கடந்த ஒரு 4 வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சரியானபடியான கிரகங்கள் அமையவில்லை. சரியான சூழ்நிலை, ஒரு நல்ல வளர்ச்சியான அமைப்புகள் இல்லை கடகராசிக்காரங்களுக்கு. முதல்ல கண்டக சனி வந்துச்சு, அடுத்து இப்போது அஷ்டம சனியானது போயின்னு இருக்கு. அடுத்த 2026 மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இது போயின்னு இருக்கு. அடுத்ததாக குரு பகவான் இப்போது 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு. இப்படின்னு பல விதமான விஷயங்களில் இப்போது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அமைப்பான கிரக நிலைகள் வரல. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பல நல்லதுகள் தரும்படியான ராகு கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஒருத்தவன் ரொம்ப ஒரு பாலைவனத்தில் மாட்டினவனுக்கு ரொம்ப நாள் அன்னம், ஆகாரம், தண்ணி, தாகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கான். அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு வடபாயச சாப்பாடு போட்டு நல்ல ஒரு கூல் வாட்டர் கொடுத்து அவனை எப்படி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இப்போது
இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு தருதுங்க. முதல்ல வந்து கடகராசிக்காரங்களுக்கு முதல்ல இருந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் பாவத்தில் வந்து ராகு பகவானும் அதே போல் வந்து 3ஆம் பாவத்தில் கேது பகவானும் ஏற்கனவே இருந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு வராரு, 3ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு கேது வராரு. ஏற்கனவே இருந்த காலத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தையார் தாயாருக்கும் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு ஒரு உடல்நல குறைவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது வைத்திய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையோ ஒரு சில நிர்பந்தமோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாங்க. இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது, முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையுது. முதல்ல 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல அபிவிருத்தியை தராரு. கடகராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய ராகு பகவான் ஆகட்டும், அதே போல் 12ல் வரக்கூடிய குருவாகட்டும், இந்த ராகு கேதுவினால் வந்து இவங்களுக்கு ஒரு குரு பலன் அப்படிங்கிறது அருமையாக கிடைக்குதுங்க. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு பலன் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போங்க குரு பலன் கிடைக்கும், அதாவது எப்போ குரு திசை கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சிறு வயசுலேயே முடிஞ்சிடும், அதாவது ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளே முடிஞ்சிருக்கலாம், அல்லது 90 வயசுக்கு மேலே தான் குரு திசை வரலாம். அதனால தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா கல்யாணம்ங்கிறதே ரொம்ப காலந்தள்ளி தான் பண்ணிப்பாங்க. காலந்தள்ளி தான் உங்களுக்கு நடக்கும். ஒன்று தொழிலுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது குடும்பத்திற்காகவோ அல்லது ஒரு வேலை நிமித்தமாகவோ அல்லது பிரயாண நிமித்தமாகவோ வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறதுக்காகவோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்களுடைய நட்சத்திராதிபதி குருவினுடைய சாரத்திலிருந்து அதற்கான தசாபுத்தி வந்தால் சீக்கிரம் நடக்கும். சரி, இப்போ இவங்களோட விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த ராகு கேது இருக்கு இல்லைங்களா, இந்த ராகு கேதுவுக்கு இந்த ராகு ஆயுள் ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனாலங்க இந்த குருபலனுக்கான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கிடுதுங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்க கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகி வேலை நிமித்தமாக நாங்கள் பிரிஞ்சு இருக்கோங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன் அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, இல்லை அடிக்கடி நாங்கள் வந்து இது மாதிரி தள்ளி தள்ளி போயிடுறோம், இல்லை அடிக்கடி எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அதுவுமே என்ன ஆகிடும் அப்படின்னா சுமூகமாக மாறிடும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கோ பரஸ்பரம் நல்ல அன்பாக இருப்பீங்க, நல்ல சந்தோஷமான ஒரு பாக்கியத்தை கிடைக்கும். பொதுவாகவே குருபலன் வந்தது அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை பிறக்கும், அதுமாரி ஒரு குழந்தை இன்னுமே குழந்தை பிறக்காமல் இருக்குன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் தரக்கூடிய அமைப்பை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி கடகராசி ஆகிய உங்களுக்கு வழங்குது. இதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேங்க. முதல்ல வந்து உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால வருமானங்கள் வரும், சம்பள உயர்வுகள் ஏற்படும், தனலாபங்கள் ஏற்படும், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கீங்களா, ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் செலவுகளும் ஏற்படும். ஏன்னா ராகு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கனால கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். வருமானமும் உயரும், செலவுகளும் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்து விடும். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமாக வந்து உங்களுடைய செலவில் கவனமாக இருங்க. 1 ரூபா செலவு பண்ணாலும் சரி, 1 லட்சம் ரூபா செலவு பண்ணாலும் சரி, 1 கோடி செலவு பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த செலவுக்கு உண்டானபடியானதை யோசித்து 1க்கு 4 முறை 5 முறை யோசிச்சுட்டு அந்த செலவை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.
கடக ராசி என்பர்களுக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துல பயிற்சியாகி வராரு. ராகு பகவான் 8ஆம் இடமான அந்த ஆயுள் ஸ்தானத்துல பயிற்சியாகி வராரு. இந்த கடக ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செயல்படுபவர்கள். சும்மா இவங்களெல்லாம் ஸ்லோவா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலாம் அந்த வேலையே ஆகாது. ரொம்ப ஃபாஸ்டா சுறுசுறுப்பா செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்துல இவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். எங்க பாசம் இருக்குதோ அங்க மட்டும்தான் இவர்கள் ரொம்ப அன்போடையும் நேசத்தோடையும் சில வேலைகளை செய்வாங்க. இவங்களை எங்க எதிரியா மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு அங்க ஒரு மரியாதைன்றதே இருக்காது. அந்த அளவுக்கு கடகராசி என்பர்கள் ஒரு மனநிலை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். யாராவது இவங்களை ஏதாவது பேசிட்டா அந்த இடத்துலயே சட்டுன்னு அவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பெரிய ராஜாவா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், வீட்டுக்கு ஒரு பெரிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அலுவலகத்துல ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும், இந்த கடகராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவர்களுக்கு எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உடனே ஒரு அம்பு விடுறதுதான் உங்களுடைய வேலையா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல ஒரு சில வழக்குகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கடந்த காலத்துல ஒரு பிரிவினைகளை சந்தித்த ஒரு கடகராசி அன்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது முழுமையாக பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு தோணலாம், ஏன் மேடம் பாசிட்டிவாவே சொல்ல மாட்டீங்களா, நெகட்டிவாவே சொல்றீங்களே, நாங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாகவாது இருக்கும் இல்லையா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இங்க ஜோதிடத்தை நம்ம ஜோதிடத்துலதான் சொல்லணுமே ஒழிய இதுல ஒளிவு மறைவு நான் உங்களுக்காக ஒரு ஆறுதலுக்காக ஒரு பாசிட்டிவா சொல்லி அப்புறம் உங்களுக்கு அது நெகட்டிவா நடந்ததுன்னா ஐயோ அங்க நம்ம அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே, மேடம் சொன்னாங்களே, நம்ம இன்னும் அத கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நமக்கு என்ன இருக்கோ இந்த கோச்சார ரீதியாக இப்போ உங்களுக்கு நல்ல தசாபுத்தியே நடக்குது. உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல கடக ராசிக்கு அடுத்து அந்த சிம்ம ராசியில எந்த கிரகங்களும் இல்லைன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய வாக்குல ஒரு சுத்தம் இல்லாம இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த பேச்சு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் கொஞ்சம் நாகரீகமாக இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா நீங்க பட்ட துன்பங்கள் அதிகம். அந்த துன்பத்தின் வெளிப்பாடுதான் இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேதுன் பெயர்ச்சியினுடைய நிலைகள். அந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில வரணும், இவர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல சில தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப வார்த்தையில கவனமாக இருங்க கடகராசி என்பர்களே. அப்படின்னாதான் உங்களுக்கு சில இந்த 1.5 வருஷம் தான், அதாவது தற்காலிக சூழ்நிலை தான் இப்படி இருக்கு. நிரந்தர சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு நிலைமை வராது. அதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுட்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகும்போது இந்த கேது பகவான் எந்த விதமான ஒரு பிரச்சனையையும் கொடுக்க மாட்டார். 8ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. இது ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலை கூட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை. நான் சொன்னேன் இல்லையா, குடும்பஸ்தானத்துல அந்த கேது பகவான் வரும்போது அங்க வார்த்தைகள் நிதானம் தவறி வரும். அந்த இடத்துலதான் அந்த ராகு பகவான் இன்னமும் நமக்கு வீரியத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். நீ நல்லா எதிர்த்து பேசு, உனக்கு நான் தெம்பா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனநிலைன்றது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது. இந்த குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்கள் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற போது நல்ல பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பழகிக்கோங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா. ஏன்னா உங்க கையில பணமும் தங்காது, அதே சமயத்துல விரயமாகவும் ஆகக்கூடாது. 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு சுப விரயமா ஆக்குங்க. நிறைய பேர் கடகராசி என்பர்கள் நீங்க ஒரு வீடு கட்டுறதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல உங்களுடைய பணத்தை சேமிங்க. சேமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 1.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் செய்யலாம். அதுல எல்லாம் எந்த ஒரு தடைகளும் கிடையாது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 24 வயசாகும், 25
55 வயசு ஆகும். எங்களுக்கு 2ஆம் இடத்துல ஜோதிடம் தெரிஞ்சவங்க கேட்கலாம், எங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வராரு, அப்படி இருக்கும்போது நாங்க இந்த திருமண முயற்சிகள்ல எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். தாராளமா எடுக்கலாம். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறதுனால திருமண தடைகள்ல எந்த விதமான பாதிப்பையும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதனால தாராளமாக இந்த கடகராசி என்பர்கள் திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு அதற்குண்டான ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருந்திருக்கும். சில பேர் வெளிநாட்டுல இருப்பீங்க, வெளிநாட்டுல இருக்கும் போதே உங்களுக்கு இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். உங்க கம்பெனில இருந்து அந்த விசான்றது கேன்சல் ஆகி உங்களுக்கு நீங்க இந்தியாவுக்கு போலாம் அப்படின்ற மாதிரியாகலாம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில. அதனால இந்தியாவுக்கு திரும்ப வரலாமா, நாங்க இங்க வெளியூர்லயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்தியாவுக்கு வர்றது பெரிய அளவு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இல்லை இந்த கடகராசி என்பர்களுக்கு. உங்களுக்கு வந்துதான் தீரணும் அப்படின்னா உங்க சொந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தொலைதூரமா இருக்கிற மாதிரியோ, வெளி மாநிலத்துல வெளியூர்ல இருக்கிற மாதிரியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் செய்யறது உறுதியா இருக்கு. வேலை மாற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தேடி போகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக வெளிநாட்டு பயணங்களும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஆன்மீக பயணம்ன்றது அதிகமா இருக்கும். எல்லாத்துக்குமே போய் நம்ம தெய்வத்தினுடைய பாதத்துல சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு தெய்வ பிரார்த்தனைகளை வச்சிருப்பீங்க. அஷ்டம சனி அப்போ நிறைய ஒரு வேண்டுதல்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே இப்போ தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முழுமையாக கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா, யார் இடத்துலயாவது போய் நீங்க பிரச்சனைன்னு நிக்கும் போது அந்த பிரச்சனை உங்க மேல தலைமையில விழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாம வழக்குகள் உங்களை தேடி தானாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே, அது அந்த சாத்தியக்கூறுகள் எந்த இடத்துல இருந்து வருது, உங்களுடைய நிதானம் தவறிய வார்த்தைகள் இருந்து வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கு உண்டான நேரங்கள் அதிகமா இருக்கு. அதனால வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்க. கடகராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது.